ஹாய்டா, ஐ எம் ஜெசிகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஃபைன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இது நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ டவுனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் லவ் அவனின் அவள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஓகே ஸ்கிப் தி வீடியோ. தென் ஸ்டோரிக்கு நடுவில் எங்கன்னா மலையாளம் வந்துச்சுன்னா ஐம் சாரி. எனக்கு அப்படி தான் மலையாளம் கலந்தாப்பில் தான் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, உங்களை பற்றின இன்ட்ரோஸ் தென் வீடியோ பற்றினதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே, ரொம்ப பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் சீக்கிரமாக எண்ட் பண்ணிட்டேன்னா கோச்சிக்க வேண்டாம், ஐ எம் சாரி. ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு கேரளா கேர்ள். லைக் நீங்கள் மலையாளம் மட்டுமே பேசுவீங்க, தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும், 2 லாங்குவேஜ் பேசுவீங்க. டவுனுக்கு சேம் அதே மாதிரி தான், தமிழும் தெரியும் கொரியனும் தெரியும். ஸோ அவரும் அதே மாதிரி தான். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்டின் பாய். அப்படியே இருக்கட்டும், கிறிஸ்டினாகவே இருக்கட்டும். உங்களுக்கும் டவுன் மேலே ஒரு லவ் இருக்கும். ஸோ டவுனுக்கு உங்கள் மேலே ஒரு லவ் இருக்கும். அது 2 பேரும் எப்படி கன்வே பண்ணுறீங்க அப்படின்றதான் ஸ்டோரி. நடுவில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், தென் ஸ்டடி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறையா வரும். அது எல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி டவுனோட போய் சேர்றீங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ நான் ஸ்டோரி சீக்கிரமாக எண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். வேணும்னா இதோட பார்ட் 2 லைக் அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒன் ஷாட்டாக மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பார்க்கலாம். ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் உங்களை தான் காமிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு மார்னிங் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா ஐயன் ஐயன் ஏந்திரிச்சுக்குமா, டைம் ஆயிடுச்சு. அம்மே 5 மினிட்டு நான் உறங்கிட்டு திருச்சி வரும், நீ போ. இன்னும் என் ப்ளீஸ் எந்திச்சு வா அம்மி, ப்ளீஸ் மே, கொஞ்ச நேரம் நான் வரும், நீ போ. எங்க அம்மா, ப்ளீஸ் 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 நான் வரும், நீ போ. சரி, சீக்கிரம் கிளம்பி கீழே வா. சரிம்மா போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்களும் எந்திச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போய் சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா என்ன எக்ஸாமுக்கு எது இருக்கா? ஆமாம்மா இருக்குது, எக்ஸாம் எழுதணும். எப்போ? நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு தான் நைட்டெல்லாம் ஃபோன் பார்க்குறியா? ஆமாம்மா. சரி அதை விடுங்க, உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் அட்டன் பண்ணிட்டு. சொல்லுடி. ஏண்டி, நேற்று ராத்திரி நீயும் நீங்களோட ஆளும் ராத்திரி முழுக்க சம்சாரத்து கொண்டிருந்தோம். அதே என்னது? என்னது? அது ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்டா, அதுக்கு அதே அப்படி சொன்னேன். ஓ சரி சரி. எங்கே இருக்கலாம்? எங்கடி இருக்க? காலேஜ் பஸ்ஸில். அது எனக்கு தெரியும், காலேஜ் பஸ் எங்கே இருக்குது? உன் வீட்டு வாசலில். ஐயோ மம்மி, காலேஜ் பஸ் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன், பாய். போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, டாட்டா. டாட்டா வயன், சீக்கிரம் வந்துடு ஈவினிங். ஏன் நீ வா சொல்கிறேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. உங்கள் அம்மாவும் குக்கிங் பண்ண போயிடுறாங்க. உங்கள் காலேஜ் பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட நேம் டைசி, அவகிட்ட சொல்கிறீங்க. பைத்தியக்காரி, பிராந்தடி உனக்கு. பிராந்தே. அது சரி, உனக்கு கொஞ்சம் இல்லை நிறையா இருக்குது. சரி என் வீடு அம்மா பக்கத்தில் இருக்காங்க, என்னெல்லாம் பேசுகிற நீ? சரிடி விட்டு, நம்ம அம்மா தானே, அம்மாவுக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட சீக்கிரட்டாக பேசுகிறேன், நீ போட்டு உடைக்கிற. அது சரி, சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு தெரியுங்க. உனக்கு எப்படி தெரியும்? பைத்தியக்காரி, உன்னோட ஐடி நான் லாகின்ல வச்சுருக்கேன், எனக்கு தெரியாதா? மறந்துட்டேன். இல்லை நான் எதுவும் பார்க்கல, நான் வச்சுட்டு தூங்கிட்டேன். மார்னிங் பார்த்தேன், லாஸ்ட்டாக டவுன்கிட்டேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. ஷூ
நேம் சொல்லாது, அப்புறம் அவங்களும் கொத்திட்டு போயிடுவாங்க. ஓ அப்படியா? அது அவன் என்னோடது, அவனை நான் யாருக்கும் கொடுக்கல. சரி சரி சரி, இப்பவும் மலையாளம் பேசிகிட்டு இருக்காத, மாட்டிப்போம். ஏன்னா இங்கே இருக்க யாருக்கும் மலையாளம் தெரியாது, அப்புறம் அதுக்கு எதனா சொல்லி வாங்கிக்கேன். மறந்துட்டேன், சாரி. சரி சரி விட்டு. இப்போ நீ நான் தனியாக இருக்கும்போது மட்டும் மலையாளத்தில் பேசிக்கலாம், மற்றபடி எதுவும் வேணாம். சரிடி சரி. சொல்ல, அவங்க என்ன சொன்னாங்க நைட்டு? அது ஏன் கேட்குற? அவங்க அப்போ தான் என்கிட்ட பேசலான்னு வந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே தூங்கிட்டேன். அச்சோ, சரி சரி விட்டு, பார்த்துக்கலாம். அவங்க மார்னிங் டைமில் பேச வந்தாங்க, ஆனால் நமக்கு தான் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ 3 hours சம்திங் டிஃப்ரெண்ட் வரும்ல. நான் அதனால் தூங்கிட்டேன், எதுவுமே அவர்கிட்ட பேச முடியலை. சரி ஒயன், அதை பற்றி எதுவும் நினைக்காத விடு. எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக மீட் பண்ண தானே போகிறீங்க, அப்போ பார்த்துக்கலாம். அது இல்லை, இருந்தாலும் ரொம்ப ஆசையாக வந்தார், காலையில் பேசலான்னு, மிஸ் பண்ணிட்டோம். சரிடி விடு, ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, எல்லாம் சரியாயிடும். சரிடி. சொல்ல மறந்துட்டேன், அவங்க உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கா? ஆமாம், உன் ஐடி என்கிட்ட தானே இருக்குது. நான் அப்போ பார்த்தேன் மார்னிங், நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நீ எதுக்கும் நெட்டை ஆனில் வச்சுக்கோ. மேபி கால் பண்ணாங்கன்னா நீ சீக்கிரமாக அட்டென்ட் பண்ணி பேசிடு, சரியா? சரிடி, நான் ஆன்லேயே வச்சுருக்கேன். எங்கன்னா கிளாஸ் டைமில் எது கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ எதனா சொல்லிட்டு வெளில போயிடு, கிளாஸ்க்குள்ளேயே இருக்காத, ஓகே? சரிடி, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க 2 பேரும். அப்போது உங்களுக்கு கிளாஸ் டைம், நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க. ஸோ இப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 9 o'clock அப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஐஸியும் 2 பேரும் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மொபைல் வைப்ரேட் ஆகுது. உடனே டைசி சொல்கிறா, ஹே ஒயன் ஒயன், டாம இருக்க போகுது, சீக்கிரம் வெளியே போ, பூடி ஏஞ்சி போ, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. சரி, நான் வாமிட் வருதுன்னு சொல்கிறேன். உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன், நீ அப்படியே ஆக்ஷன் பண்ண, சரி? அப்படின்னு உன்னை வெளியே கூப்பிட்டு போயிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு மொபைல் ஆஃப் பண்ணு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கான், சீக்கிரம் போ டைசி, கூப்பிட்டு போகல. ஓகே மேம், பையன் வா அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு வெளியில் ஓடிடுறீங்க. நேராக போயிட்டு கேண்டீன் போவீங்க. அப்போது டாம் தான் கால் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்துட்டு, ஹலோ டாம், ஹே வயன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஆல்வேஸ் குட். சாரி, நைட்டு தூங்கிட்டேன். இட்ஸ் ஓகே வயன், இதுவும் கிளாஸ் டைம் தானே? ஆமாம் டாம். இன்னும் கொஞ்சம் கிளாஸ்க்கு போகாம உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஏன் இப்படி பண்ணுற? நீ கால் அட்டென்ட் பண்ணலைனாலே நான் புரிஞ்சுப்பேன். எதுக்குன்னு கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சிட்டு வெளில வர? நான் என்ன பண்ணட்டும்? நான் உங்கள்கிட்ட பேசணும், நானே எப்போயாவது தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதுவும் இப்போ எதனா போய் சொல்லிட்டு தான். நைட்டில் பேசலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி நீங்கள் தூங்கிடுறீங்க, நீங்கள் ஏஞ்சிக்கிற டைம் நான் தூங்கிடுறேன். நான் என்ன பண்ணட்டும்? நான் உங்களை மிஸ் பண்ணுறேன். ஆனந்தாண்டி, மிஸ் யூ டூட்டாங்க. சரி, நீ கிளாஸ்க்கு போ, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். நிஜமா கால் பண்ணுவியா? பண்ணுறேன்டி, போய் கிளாஸுக்கு வந்து ஒரு நிமிஷம் டைசி உங்கள்கிட்ட பேசணுமா? சரி கொடு. டேம், என்ன ராத்திரி உங்களுக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஏய், பாத்தியா சாட்டா? நான் ஓகே. அது சரி, சரியான ஆள் தாம்மா நீ. சரி விடு. அப்புறம் எப்போ கல்யாணம் சோறு போட போகிறீங்க? சீக்கிரம் போடுறேன், சீக்கிரமாக. சரி, நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அது சரி,
சீக்கிரமாக போட்டுடுறேன். சரி 2 பேரும் கிளாஸ்க்கு போங்க, ரொம்ப நேரம் கேண்டீனில் இருக்காதுங்க. அவள் மார்னிங் சாப்பிட்டாலான்னு தெரில, எதனா வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போ, உனக்கு நான் ஜிபே பண்ணுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. அப்போ அதே மாதிரி டைஸியும் கேண்டீனில் உங்களுக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கி தரா. நீங்களும் குடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸ்க்கு போகிறீங்க. அப்போ மேம் கேட்குறாங்க, ஐயன் இப்போ நீ ஓகேவா, வீட்டுக்கு போறியா, டைஸி கூப்பிட்டு போறியா அவளை? மேம் இல்லை இருக்கோம் மேம். ஐயன் ஆர் யூ ஓகே? ஓகே மேம். சரி போங்க, போய் உட்காருங்க, ரெஸ்ட் எடு. இங்கே பாரு டைஸி, அவள் எதனா கேட்டானா நீ இமீடியட்டாக போய் வாங்கிட்டு வா. இங்கே வர்ற மேம் கிட்டலாம் நான் சொல்லிக்கிறேன், சரியா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு மேம் லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஈவினிங் ஆகுது. ஈவினிங்கில் வந்து நீங்கள் டேங்க் மெசேஜ் பண்ணுறீங்க, கிளாஸ் முடிஞ்சிச்சு அவங்க கால் மீ அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஏதோ மீட்டிங்கில் இருக்கார் போல். ஸோ அதை இக்னோர் பண்ணுறாரு நீங்கள் கால் பண்ணாலும். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஈவினிங் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கால் இக்னோர் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஆகுதுன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கும் வந்து 2 பேரும் கிளம்பிடுறீங்க. ஸோ எப்போவுமே எவ்ரிடே வந்து டைஸி நைட் 8 o'clock சம்திங் வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருப்பாள். அதுக்கப்புறமா தான் அவள் வீட்டுக்கு போவாள். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாள். அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஐயன் சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, உங்கள் ரூமில் நான் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன், அந்த சாரீ வேர் பண்ணிட்டு சீக்கிரம் கீழே வா. என்னம்மா என்ன? போவையன் போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. டைஸி நீ வந்ததும் நல்லதாக போச்சு, சீக்கிரமாக அவளை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வா. சரிம்மா. என்ன எதனா விசேஷமா? ஆமாம் சீக்கிரமா நான் சொல்கிறேன். அம்மா என்ன வடை சுட்டிங்களா? எனக்கு இங்கே வடை எடுத்து தரேங்க, நீங்கள் கொடுத்தா தான் நான் போவேன். உன்னை வச்சுட்டு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சுருக்க வடையை வாங்கிட்டு அப்படியே அவளும் மேலே வரா. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ டைஸியும் உங்களை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வரா. வர ஐயன் என்ன கல்யாணம் ஐயா உனக்கு? வாயை மூடிட்டு வாடி, நான் டேங்க லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன கல்யாணம்? வாய் மூடிட்டு வா. ஏய் சும்மா சொன்னேன், வாப்பல. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் கையில் ஜூஸ்லாம் கொடுத்து இருக்கிற எல்லாரும் கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ டைஸிக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, ஆண்டி எனக்கு என்ன பண்ணி வைக்க போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்களா? ஆமாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். ஆண்டி இப்போ எதுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஆண்டி? தயவு செஞ்சு அவளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம். டைஸி சும்மாரு, அவளுக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும், அதுபடி நான் பண்ண தான் போகிறேன். ஆண்டி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஒய்யனை புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. வேண்டாமா, ஆல்ரெடி ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவளை வீட்டில் வச்சுருக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். நீ எதுவும் உங்ககிட்ட சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஆண்டி ப்ளீஸ். அப்போ வந்து அந்த சைடு இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, ஒய்யன் உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஷாக்காக உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்ன பண்ணி வைக்கிறம்மா சொல்லு, என்ன பண்ணி வைக்க போகிற? ஒய்யன் உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். அம்மா உனக்கு புரியதா இல்லையா? உன்னிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு கிளம்புங்க. நீங்கள் இன்னொரு டைம் யாரும் எனக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்றதில் வராதிங்க. உங்களை தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க. ஐயன் என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? அம்மா ப்ளீஸ், எனக்கு விவாகம் கழிக்க வேண்டாம், நான் படிக்கணும். நீ படி, நான் வேண்டாம்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிவிட்டு படி. அம்மா ப்ளீஸ் இன்னொரு தடவை என்கிட்ட இந்த டாபிக் நீங்கள் பேசாதீங்க, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பூவெல்லாம் வந்து கலட்டி வீசிட்டு நீங்கள் நேராக வந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டைஸி உங்கள் கூட வருவா. என்னடி இதெல்லாம், என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஓயன் இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க உங்கள் அம்மா, திடீர் என்ன தெரியலையே, பயமாக இருக்குது. சரி நீ கிளம்பு, இன்னும் இங்கே இருக்க வேணாம், என் வீட்டுக்கு வா. இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரல, நான் இப்போ அவங்கக்கிட்ட பேசணும், என் மொபைல் அவங்கக்கிட்ட இருக்குது. ப்ளீஸ் நீ வந்து
அவங்க கால் பண்ணி கொடு. என் ஐடி உங்ககிட்ட இருக்குல்ல? ம் இருக்குது, வெயிட் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைஸி வந்துட்டு அவங்க கால் பண்ணுவா. அப்போ வந்து அவங்க இன்னும் வரைக்கும் இக்னோர் பண்ணிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, செம்மையாக உட்காந்து அழுவுறீங்க. ஐயோ டாங் ப்ளீஸ் அட்டந்து கால் என்கிட்ட பேசுங்க டாங், எல்லாம் கை மீறி போயிடுச்சு. மை காட். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பொறுக்க முடியாமல் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு, என்ன ஒயன் கால் இக்னோர் பண்ணால் நான் ஒர்க்கில் இருக்கேன், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன். இப்போ என்ன உனக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உனக்கு நான் நைட் கால் பண்ணுறேன்னு, அதுக்குன்னு உனக்கு என்ன அவசரம் இப்போது? டேங் ஸ்டாப் இட். நான் டைஸி ஒரு டைம் சொன்னால் உங்களுக்கு புரியாதா? நான் வந்து கால் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன்ல. டேங் இங்கே பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு டேங். உங்களை விட்டால் வேறு வழி கிடையாது. என் வீட்டுக்கு வானாலும் அவள் வரமாட்டேங்கிறா. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அதை கேட்குறதுக்கு தான் டேங் நான் கால் பண்ணனே தவிர உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ, 2 செகண்ட் ப்ளீஸ் வெயிட், ஐ வில் பேக். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து, என்னாச்சு டைஸி, என்ன சொல்கிறேன்? என்னோடய அம்மா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நிற்கிறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுறா. ஒரு நிமிஷம், நான் அவள்கிட்ட ஃபோனை தரேன், நீ அவள்கிட்ட பேசு. சரி வேகமாக வந்து என்னை கூட்டி கொண்டு போயிடு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, சீக்கிரம் வாங்கிட்டாங்க. ஏன் இவ்வளோ நாள் பொறுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம்தான் ப்ளீஸ் டி, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். உன்னை வந்து நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ என்றைக்குமே என்னோடது தான், உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். பயப்படாமல் இருக்கணும் சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வரும்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தானே ஒயன் வெயிட் பண்ண, உன்னால் முடியும். அப்புறம் நான் வந்து உன்னை உன் வீட்டில் பேசி உன்னை நான் என்னோட கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா? இதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமாக இரு, நான் சீக்கிரமாக வரேன். ஆனால் டாங் எனக்கு பயமாக இருக்குது. பயப்படக்கூடாது, நான் இருக்கேன் உன் கூட. சரி டாங் சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரிடி நான் வரேன். சரி இரு, ஒரு 1/2 நான் திருப்பி கால் பண்ணுறேன் சரியா? கரெக்டாக 1/2 நான் கால் பண்ணுவேன், அட்டென்ட் பண்ணேன். என்ன நம்பருக்கு வேணாம், டைஸிக்கு கூப்பிடுங்க. சரிடி நான் டைஸி கூப்பிட்றேன். நீ வெயிட் பண்ண சரியா? சரி. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒய்யன், மரியாதையை உண்மையாக சொல்லு. டைஸி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா? என்கிட்ட என்னட்ட தான் பேசினா, யார்கிட்டையும் இல்லை. யார்கிட்ட சொன்னா? சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லு. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? யாரும் இல்லைம்மா. அம்மா நம்புங்க, யார்கிட்டையும் அவள் பேசலை. டைஸி நீ வாய மூடு, நீ ஃபஸ்ட்டு உன் வீட்டுக்கு போ. அது என்னால் முடியாதும்மா, ஒய்யனை தனியாக விட்டுட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது. ஐயன் என்னதெல்லாம்? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை. அவள் யார்கிட்டையும் பேசலை, அவள் என்னிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தா. டைஸி நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீ ஃபஸ்ட் வெளில போ. நான் போக முடியாதும்மா. நான் ஏன் போகணும்? நான் போக முடியாது. நான் போகணுன்னா ஒய்யனை கூட வரணும், அப்போ தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக முடியாதும்மா. அவள் ஏன் பொண்ணு புரியுதா? அவள் உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறத விட அவள் ஏன் ஃப்ரெண்ட், அவள் ஏன் கூட தான் இருக்கணும். நான் அவளை கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. உனக்கு அந்தளவுக்கு திமிராயிடுச்சுல்ல, பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், யார் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாமல் வச்சேன்ல, எல்லாம் ஏன் தப்பு தான். சரிம்மா சொல்கிறத சொல்லிக்கோங்க. ஆனால் நான் விட மாட்டேன். அவள் என் ஃப்ரெண்ட், என்னோட மட்டும்தான் இருப்பாள், புரியுதா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது. அவளை நான் எங்கேயும் விட்டுட்டுலாம் போக முடியாது, நான் கூப்பிட்டு தான் போவேன். டைஸி உனக்கு இது தேவையில்லாத வேலை. என்ன தேவையில்லாத வேலை? நீங்கள் வேணும்னே அவளை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாதுமா. ஒய்யன் இதுக்கு மேலே நீ மூடி வச்சேன்னா ஒன்றும் ஆகாது. மரியாதையாக சொல்லிவிட்டு எல்லா உண்மையும் சொல்லுடி, சொல்லு, அப்போ தான் உன் அம்மா நம்புவாங்க. சொல்லிவிடு, உனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சொல்லுடி. எதனால்? ஏன்? எல்லா ரீசனும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, அப்போ தான் உங்கள் அம்மா நம்புவாங்க. சரி சொல்லிடுறேன். அம்மா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் கூட தான் சேர்ந்து வாழுவேன். இன்னும் கொஞ்ச நாளில் அவனே உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னான், அதுக்குள்ளே தான் நீ இப்படி பண்ணிட்டேன். எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா,
ப்ளீஸ் என்னை யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காத. நான் அவனோடதும்மா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா. நான் அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டேன் எல்லாமே பண்ணினீங்கள்ல, இதையும் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். ஐயன் என்ன இதெல்லாம்? எனக்கு யார் கொடுத்த தைரியம்? எவ்வளோ தூரம் போகிற? அம்மா ப்ளீஸ்மா, யார் கொடுத்த தைரியமும் இல்லைம்மா. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். பிரிச்சிடாதம்மா. எங்களை எப்படியாவது நீ தான் சேர்த்து வைக்கணும். ஓ, நீ லவ் பண்ணுவேன், அதை நானும் சேர்த்து வைக்கணும். ஏண்டி, நீ லவ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல என்னிட்ட வந்து சொல்லிடணும். நான் மாப்பிள்ளை பார்க்கும்போது வந்து எனக்கு வேணாம், நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னா என்ன நியாயம் அதெல்லாம்? உங்களுக்கு என்ன ஆண்டி, அவள் எதனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு கேட்டிங்க, ஆன்சர் வந்துருச்சுல்ல. போதும் விடுங்க. நீங்கள் அவங்கள சேர்த்து வைக்கலன்னா பரவாயில்ல, நான் என் உயிரை கொடுத்ததை நான் அவங்கள சேர்த்துப்பேன். அதை சொல்கிறதுக்கு நீ யார்? அம்மாவை என் ஃப்ரெண்ட். ஓ, உன் ஃப்ரெண்டு. சரி ஆண்டி, எங்கே பாருங்கள், ஒயன் வந்து அவனின் அவள். அவன் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அவளை யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நானே கோர்ட்டில் கேஸ் போடுவேன். வேற ஒருத்தனுக்கு சொந்தமான பொண்ணை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஓ, நான் பார்க்காத கோர்ட்டா? நீ போட்டுக்கோ, என்ன பண்ணுவே பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ஐயன் வா. ஏன் பொண்ணை எங்கே கூப்பிட்டு போகிற? அவளை விட்டுட்டு நீ மட்டும் வெளில போ. பார்த்துட்டேன் உங்கள் பொண்ணை நீங்கள் எந்த லட்சணத்தில் வளர்த்தி வச்சுருக்கீங்கன்ட்டு. ரொம்ப பாவம் ஆண்டி அவள். இதுக்கு மேலே அவளை இங்கே விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது. நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன். ஐயன் கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட இருக்க ஃபோனையும் பிடுங்கிட்டு உங்களை அவள் தரன்னு அவள் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறா. ஒரு 2 days அப்புறமா அவங்க ஊர்லேருந்து வராரு. ஸோ நேராக டைஸியோட வீட்டுக்கு தான் வந்திருப்பார். டைஸியோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு, ஒரு வழியாக நீ வந்துட்டியாப்பா, சீக்கிரமாக இவளை நீ எங்கன்னா கூப்பிட்டு போயிடு ப்ளீஸ். அவள் இதுக்கு மேலேயும் அவள் வீட்டில் இருக்க வேண்டாம். இல்லை அங்கிள், அவள் வீட்டில் பேசி தான் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். அவங்க அம்மா எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். பேசி முறையாக தான் என் ஒயனை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேனே தவிர அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நான் கூப்பிட்டு போக மாட்டேன். நான் போய் பேசுகிறேன். ஒயன் இங்கே இருக்கட்டும். இல்லை, ஒயனையும் கூப்பிட்டு போ, டைஸையும் கூப்பிட்டு போ. 2 பேரையுமே நீ கூப்பிட்டு போப்பா. நாங்கள் வரோம். நீ போ, நாங்கள் பின்னாடி வரோம். சரி அங்கிள். ஒயன் வா. அவங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கேயும் போயிட்டு வந்து நீ என்னை விட்டுட்டு என் கூடயே இரு. சரிடி, இனிமேல் நீ என் கூட மட்டும்தான் இருப்பேன். ஆனால் நான் இனிமேல் இந்தியாவில் விட்டுட்டு போக மாட்டேன். நான் போகிறதுனா நீயும் என் கூட வரணும். சரியா? அழுகாமல் இரு. போகலாம். டைசி கிளம்பு போகலாம். எங்கே? ஒயனோட வீட்டுக்கு. ஐயா, அந்த வீட்டுக்குலாம் என்னால் வர முடியாது. நீ என்ன சொன்ன? நான் வர்ற வரைக்கும் என் பொண்டாட்டியை பார்த்துக்கோன்னு சொன்னேன். நீ வர்ற வரைக்கும் உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன்டா. இனி உன் பொறுப்பு. நீயாச்சு, உன் மாமியாராச்சு, இல்லை உன் பொண்டாட்டியாச்சு, என்னமோ பண்ணுங்க அப்படின்னா இவள் டைஸியோட அம்மா வந்துட்டு அவள் காதுலேயே 2 வைக்கிறாங்க. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? போடி மரியாதையா. என்னம்மா அங்கே போனால் அந்த ஆண்டி கத்துது, இங்கே வந்தால் நீ கத்துற, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நானும் ஒரு பொண்ணு தானே. நீ பொண்ணு இல்லடி, பிசாசு. மரியாதையே போடி, போய் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு வா. அப்போ தான் நாளைக்கு நீ எவனையாவது கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா உனக்கும் ஒயன் கதி தான். புரியுதா? ஐயே போகிறேன், வெயிட் பண்ண. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ்னு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் இழுத்துட்டு போகிறா. போனதும் அவள் தான் முன்னாடி நின்று காலிங் பெல் அடிப்பா. 2 பேர் சைடில் நிற்பாங்க. அப்போது ஒயனோட அம்மா வந்துட்டு, வந்துட்டியா? இப்போ எதுக்கு வந்து நீ? தேவையாடா எனக்கு இது? நான் படி சிவனு என் வீட்டில் தானே இருந்தேன். எங்கே எங்கள் ஆத்தாகாரி போடின்னுச்சு. இப்போ வந்தால் இந்த ஆண்டி எதுக்கு வந்தேன் எனக்கு கேட்குது. ஸோ ஹேய் 2 பேர் முன்னாடி இல்லைங்க. உங்கள் பொண்ணு உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள்கிட்ட பேசணுமா? அதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. பேசுங்க முதல்ல அவங்கக்கிட்ட, அப்புறம் வந்து என்னை கற்றுங்க. என்ன மரியாதை தெரியுது? உங்களுக்குலாம் ஒரு மரியாதை கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் வேறு வேலை பார்க்கணும். மரியாதையே போங்க இன்ட்டி. கொஞ்சம் எனக்கு தலைவலிக்கு முடிஞ்ச ஒரு காஃபி போட்டு கொடுங்க. எவர்கிட்ட வந்து என்ன கேட்குற நீ? ஹே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு தான் என்னோட அம்மா, உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்போ டேங் வந்துட்டு, ஆண்டி உங்கள் பொண்ணு என்ன தான் லவ் பண்ணுறா, நானும் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன். நாங்கள் லாஸ்ட் 6 years லவ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் மாட்ட வேண்டியது, ஆனால் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க. அப்புறமா வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். நீ ஃபஸ்ட்டு யார்? நீ சொல்கிறத நான் எது கேட்கணும்? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. என் பொண்ணையும் உனக்கு தர முடியாது.
ஏன் ஆன்ட்டி இவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்கள் பொண்ணு கேட்குறான், கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பிக் பண்ணுறீங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன், பணக்கார வீட்டு பையன். ஓ, அப்படின்னா நான் ஒன்று என் பொண்ணை தூக்கி கொடுத்துருட்டுமா அவனுக்கு? முதல்லே வந்து சொல்லியிருக்கணும். இப்போ நான் மாப்பிள்ளை பார்த்து நான் தானே அசிங்கப்பட்டு நிற்கிறேன், இவங்களும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இல்லை இல்லை, மாப்பிள்ளை பக்கம் தெரியுதுட்ட உனக்கு, விட்ட கேட்கணுன்ற மேனஸ் இல்லை. அது கூடவா உனக்கு இல்லை? அது கூடவா உனக்கு ஒரு ஆள் சொல்லித்தரணும்? டைஸி நீ போக போக ஓவராக பண்ணிகிட்ருக்க, வாயை மூடிடு. ஐயா, நான்லாம் எதுக்கு வாயை மூடணும்? நான்லாம் வாயை மூட முடியாது, நான் அப்படி தான் பேசுவேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. ஸோ அவங்க அவனால் முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணுறான். பட் நோ யூஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஒயனோட அம்மா வந்துட்டு ஒயனை அடிக்கிறக்கே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டவுனால் பார்க்க முடில. போதும், இனியும் என் பொண்டாட்டி மேலே கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு. ஏதோ அவளோட அம்மாவாக இருக்க போய் தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். மரியாதையாக சொல்கிறேன், என் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்துங்க. என்ன மூச்சுக்கு 300 தடவை பொண்டாட்டின்னு சொல்கிற? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணியிருக்கியா? ஆமாம், கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கே ப்ரூஃப் காமி. நான் எப்படி நம்புறது? ப்ரூஃப் தானே, ஏதோ நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைஸியோட அம்மாவும் அப்பா வராங்க. வந்துட்டு இந்தா அவள் கழுத்தில் கட்டு. ஏ டைஸி, அவங்க அம்மா கையை பிடி, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறா. ஸோ அப்போ டாங் வந்து அவங்க கொடுத்த தாலியை அவங்க கழுத்தில் கட்டுறாரு. அப்போ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே பூ போடுவாங்களே, ஸோ அதெல்லாம் போட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. என்னோடய அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, அவங்களும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று நடத்தி முடிச்சிட்டிங்கல்ல செங்கந்த டைஸி, முன்னாடி வாடி. நீ என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்ப? உன்னை சொல்லணும்டி. ஐயன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கீங்கள. அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன சும்மா டைஸின்ட்டு. டைஸிக்கு என்ன தெரியுங்க? அவங்க சொத்தில் பாதி எழுதி வைக்க போகிறீங்க. இல்லை பசங்க போகிறீங்களா? என்ன மரியாதைலாம் தெரியுதும், அப்படி தான் தேங்கும். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க போங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பாட்டேன், உன்னோட அவளை கொடுத்துட்டேன், என்னை நீயே வச்சுக்கோ. ஆமாம், அவனின் அவள். எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டைஸி, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இவனை நான் கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது. ஐயா, தேங்க்ஸ் சொல்லி என்னை பெரியவளெல்லாம் ஆக்காத சரியா? இனி 2 பேரும் ராத்திரி முழக்க உட்காந்து பேசுங்க, என்னமோ பண்ணுங்க, எப்படியோ போங்க, என்னை விடுங்க, நான் போயிட்டு படுத்து தூங்குறேன். நிம்மதியாக தூங்கி 1 வாரம் ஆகுது, நான் போய் தூங்குறேன், எல்லோரும் பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு போயிடுறா. ஓகேடா, இதோட நான் முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், வேணுங்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, பாய்.